வெல்கம் டு பிஜே எஜுகேஷன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2ஏக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் synonym ஃபார் த அண்டர்லைன் வேர்ட். இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸில் ஒரு வேர்டு வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதோட synonym கேட்குறாங்க. அதாவது அந்த வேர்டுக்கு பொருத்தமான இன்னொரு வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். த புவர் ஃபார்மர் லவ்ட் இஸ் ஏஜ்ட் மதர் வித் டெண்டர் ரெவரன்ஸ். ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய வயதான தாயை மிகவும் டெண்டர் ரெவரன்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த ரெவரன்ஸ்ன்றது மரியாதை, ரொம்பவும் வந்து பயபக்தியோட வந்து நேசித்தார். இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அப்போ ரெவரன்ஸ்னா என்ன? பயபக்தி, ரொம்பவுமே மரியாதை. அப்போ இது சரியான ஆப்ஷனாக இருக்கும். டீப் ரெஸ்பெக்ட். ஸோ அதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஆன்டனிம். இங்கே வந்து ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஹீ சாட் இன் ஹிஸ் சேர் கேசிங் அட் ஒன் திங். ஒருத்தர் ஒரு சேரில் உட்காந்துட்டு ஒரு பொருளை வந்து ரொம்ப நேரம் வந்து உத்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. கேசிங்னா லாங் டைம் ஒரு பொருளை வந்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் கேசிங். அப்போ இதோட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? கிளான்ஸ். ஏன் கிளான்ஸ்னா வந்து ஷார்ட் டைம், ஒரு குயிக் லுக்கு, டக்குன்னு பார்த்துட்டு திரும்புறது, அதுதான் கிளான்ஸ். இதே கேசிங்னா லாங் டைம் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அதனால ரைட் ஆன்சர் என்ன? கிளான்ஸ். தேர்ட் ஒன் பார்க்கலாம். மேட்ச் ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஈஸியான மேட்ச் தான். ஃபர்ஸ்ட் ஒன் கைண்ட். ஸோ கைண்டுன்னா க்ரூவல், கருணை இருக்கு. கைண்டுனா கருணை உள்ள, க்ரூவல்னா கருணை இல்லாத, ஒரு மிருகத்தனமான. யூஸ்வலி எப்போவுமே. இதோட ஆப்போசிட் என்ன? அன்யூஸ்வலி, எப்பயாவது. பொசஸ்ட். பொசஸ்ட்னா இருக்கு அவங்க கிட்ட. அப்போ அதோட ஆப்போசிட்னா லேக்டு, இல்லை. டேஸ்ட். ஸோ டேஸ்டாக இருக்குது, சுவையாக இருக்குது. அதோட ஆப்போசிட் என்ன? டிஸ்டேஸ்ட், சுவை இல்லாமல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் என்ன கரெக்டான ஆன்சர்? டி தான் ரைட்டான ஆப்ஷன். ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். சூஸ் த அப்ரோப்ரியேட் ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்? மை நெய்பர் வாஸ் afflicted dash a serious illness and was hospitalized dash more than 2 months. என்னுடைய நெய்பர் ரொம்ப காலமாக உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. எவ்வளோ மாதமா? மோர் தென் 2 months, 2 மாதமாக வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? மை நெய்பர் வாஸ் அஃப்ளிக்டட். ஸோ அஃப்ளிக்டட்னு சொல்லும் போது ரொம்ப சிவியராக அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அஃப்ளிக்டட் வித் அ சீரியஸ் இல்னஸ். ஸோ இந்த டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது வித்து தான் வரும். அண்ட் வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் டேஷ் மோர் தென் 2 months. எவ்வளோ காலமா? ஃபார் மோர் தென் 2 months. அப்போது வித் ஃபார் த ரைட்டான ஆன்சர். அடுத்தது ஆர்டிக்கல் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. விஷால் drew dash wonderful pictures on the board yesterday. விஷால் ஒரு அழகான, மிகவும் அற்புதமான ஒரு படத்தை போர்டில் வரைஞ்சாரு நேற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆர்டிக்கல்ன்றதுனால ஸோ வண்டர்ஃபுல், இது வந்து கான்சனன்ட் சவுண்டாக தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கலாம்? ஏ தான் ரைட்டான ஆன்சர். விஷால் drew a wonderful picture on the board yesterday வந்து ரைட்டான ஆன்சர். அடுத்தது fill in the blanks by choosing the appropriate preposition. இதுவும் preposition தான் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்? The construction of this building has been going on dash January. இங்கே என்ன சொல்கிறாங்க? ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு பில்டிங்கை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாளா? ஜான்வரியிலேருந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது இது என்ன சொல்கிறாங்க? ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஜான்வரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போ? ஜான்வரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னுமே வந்து அது ப்ரெசண்ட்டில் கூட கண்டினியூ ஆகிட்டுருக்குன்னா எந்த வேர்டு கரெக்டாக இருக்கும்? சின்ஸ் ஜான்வரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னும் போயிட்டுருக்கு. அதுதான் வந்து சரியான ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks with suitable preposition. The cricket ball was hidden dash the leaves. இங்கே என்ன சொல்கிறாங்க? ஒரு கிரிக்கெட் பால் வந்து லீவ்ஸுக்கு மத்தியில் மறைஞ்சிருக்கு.
அப்போது இங்கே என்ன ரைட்டான ஆன்சர்னு பார்த்தோம்னா அமாங். அமாங்னா நிறைய லீவ்ஸ் இருக்குது, நிறைய இலைகளுக்குள்ளே வந்து மறைஞ்சிருக்குன்னு சொன்னால் அமாங். பிட்வீன் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு 2 லீஃபுக்கு நடுவில் இருந்ததுன்னா பிட்வீன்னு சொல்லுவோம். ஆஃப்டர்னா ஒன்று பின்னாடி. இன்சைட்னா அது அந்த லீவ்ஸ்குள்ளேயே எங்கேயாவது லீவ்ஸ்குள்ளே வந்து கிரிக்கெட் பால் மறைஞ்சிருக்குமா? இருக்காது. அப்போ அமாங் நிறைய லீவ்ஸ் இருக்குது, அந்த நிறைய லீவ்ஸுக்கு நடுவில் வந்து இந்த கிரிக்கெட் பால் மறைஞ்சிருக்கு. அப்போ அமாங் தான் வந்து ரைட்டான ஆன்சர். 8th ஒன், செலக்ட் த கரெக்ட் டென்ஸ்னு கேட்டிருக்காங்க. இன் 2 years டைம் டேஷ் ஐ டேஷ் மை டிகிரி. ஸோ இன்னும் 2 வருஷத்தில் நான் என்னுடைய டிகிரியை வாங்கிடுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஃப்யூச்சரில் நடக்க போகிறத இப்போ சொல்கிறாங்க. ஸோ இது என்னது? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாயிண்டில் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. எப்போ? இன் 2 years டைம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆக போகுது. அப்போ அப்படின்னா என்னது? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன எழுதணும்? shall have earned the right answer. Next, 9th one. இது வந்து passive form of the given sentence கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துட்டு அதோட passive வாய்ஸ் கேட்குறாங்க. someone has stolen the carனு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க? யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு காரை திருடிட்டு இருக்காங்க. அப்போ இதோட passive form எப்படி எழுதுவோம்? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும். ஸோ அதனால் த கார் ஹேஸ் பீன். ஸோ இங்கே ஹேஸ் ஸ்டோலன் இருக்கு இல்லையா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இருக்குது. ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் ஹேஸ் ஸ்டோலன் இருக்குது. இதே இதோட பாசிவ் ஃபார்மில் எழுதும் போது ஹேஸ் பீன் ஸ்டோலன் எழுதுகிறோம். எழுதிட்டு இங்கே சம்மோன் இருக்கு இல்லையா? இந்த சம்மோன்ன்றது அன்னோன். ஸோ யாருன்றது தெரியல. அப்போ இதை என்ன பண்ணிடலாம்? ஒமிட் பண்ணிடலாம். ஸோ ஒமிட் பண்ணுறதுனால த கார் ஹேஸ் பீன் ஸ்டோலன் தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 10th ஒன். ஸோ 10th ஒன்னும் பாசிவ் வாய்ஸ் தான் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின்? ஒய் டிட் யுவர் பிரதர் ரைட் சச் அ லெட்டர்? எதுக்காக உன்னுடைய பிரதர் இப்படி ஒரு லெட்டரை வந்து எழுதுனாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. இதை வந்து பேசிவ் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும். இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இது என்ன டென்ஸு? இன்ட்ராகேட்டிவ் டென்ஸு, அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடிய சென்டென்ஸு, கரெக்டாக? அப்போது ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன? இன்ட்ராகேட்டிவ் வேர்டு ஒய் இருக்கு இல்லையா? அது வந்து அப்படியே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இது வந்து அப்படியே தான் இருக்கும். ஒய்ன்றது அதே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் என்ன? ஸோ யுவர் பிரதர் வந்து சப்ஜெக்ட். ஸோ யுவர் பிரதர் சப்ஜெக்ட், சச் எ லெட்டர் என்னது? ஆப்ஜெக்ட். இது ரெண்டும் என்ன ஆகும்? எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு? ஒய் சச் எ லெட்டர் வந்து சப்ஜெக்டாக வந்துடுச்சு. யுவர் பிரதர் இருக்கு இல்லையா? அது ஆப்ஜெக்டாக போயிடுச்சு. சரி, ஓகே. அடுத்த ரூல் என்ன? ஸோ இங்கே வந்து சிம்பிள் பாஸ்டாக இருக்கா? ஸோ டிட்னு இருக்கு. ஸோ டிட் ரைட்டுன்னு இருக்கா? அப்போ நம்ம வந்து பாசிவ் ஃபார்முக்கு எழுதும் போது எப்படி எழுதுவோம்? வாஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு எழுதுவோம். அதனால் என்ன ஆயிடுச்சு? வாஸ் சச் அ லெட்டர் ரிட்டன் பை யுவர் பிரதர்னு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட்டான ஆன்சர். அடுத்தது fill in the blanks with infinitive wordனு கேட்குறாங்க. ஸோ இன்ஃபினிட்டிவ் வேர்ட்னாவே நம்மளுக்கு தெரியும், டூ சேர்த்து எழுதியிருக்கணும். அப்போ அதில் ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். வி இன்டெண்டட் டேஷ் ஏர்லி. நாங்கள் சீக்கிரமாக கிளம்புறதுக்கு நினச்சோன்னு சொல்கிறாங்க. அப்போது டு லீவ், சீக்கிரமாக கிளம்புறதுக்கு நாங்கள் நினச்சோம். அப்போ டு லீவ் தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 12th ஒன், ஹோமோஃபோன்ஸ். There lived a man who loved to read about dash. ஸோ இங்கே வந்து ஒரு மனிதர் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த மனிதர் ஒருத்தருங்க பற்றி படிக்கிறதுக்கு மிகவும் விருப்பப்படுவார்னு கொடுத்துருக்கு. எதை பற்றி? அபவுட் டேஷ்னு கொடுத்துருக்கா. ஸோ அபவுட் ஸ்டடின்னு இருக்குமா? வராது. அபவுட் ரீட் இருக்குமா? இல்லை. ஏன்னா
அவங்க படிக்க விரும்புறதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அபவுட் ரைட்டுன்னு இருக்குமா? இருக்காது. ஸோ நைட்ஸ் தான் இங்கே ரைட்டான ஆன்சர். ஸோ நைட்னா என்ன? மாவீரர். மாவீரர்களை பற்றி படிக்க விரும்பும் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். இதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks with a suitable preposition கேட்டிருக்காங்க. தம்பி லே dash the gunny bags and looked contently at me and my brother. ஸோ தம்பின்றவர் லேனா படுத்துட்டு இருந்தாங்க. எது மேலே? கனி பேக். இங்கே டவுன் ஆன் இருக்கு இல்லையா? ஸோ டவுன் ஆன்னா கீழே, ஏதோ ஒரு பொருள் மேலே கீழே அப்படின்னு அர்த்தம். ஸோ தம்பி லே ஒரு சாக்கு பை மேலே கீழே படுத்துக்கிட்டே என்ன பண்ணுறாரு? என்னையும் என்னுடைய பிரதரையும் உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் ரைட்டான ஆன்சர். 14th ஒன்னும் ப்ரிப்போசிஷன் தான் கேட்டிருக்காங்க. We underwent our basic sail training course dash Mumbai dash Indian Naval Watermanship Training Center. இங்கே என்ன சொல்கிறாங்க? நாங்கள் செயில் ட்ரைனிங் கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம். எங்கே? மும்பையில். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ரைட்டான ஆன்சர்னா, ஒரு பிளேஸ் ஒரு லொக்கேஷன் பற்றி சொல்லும் போது இன்னு அட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த இன்னுன்றது எங்கே? மும்பை. மும்பைன்றது என்னது? ஒரு ஜென்ரலான பிளேஸை பற்றி சொல்கிறாங்க. இன் மும்பை. அதனால் இன்னு தான் இங்கே ரைட்டான ஆன்சர். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? மும்பையில் எங்கே? இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டரில். மும்பையில் ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ். அப்போ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ்ன்னு சொல்லும் போது அட்டு யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலான பிளேஸ்ன்னு சொல்லும் போது இன்னு யூஸ் பண்ணுறோம். ஒரு பர்டிகுலரான பிளேஸ்ன்னு சொல்லும் போது அட்டு யூஸ் பண்ணுறோம். அதனால் இன் அட்டு தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கரெக்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, she has written a novel. இதுதான் ரைட்டான ஆன்சர். இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கரெக்டாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது. அடுத்தது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்டு லக்கேஜ். ஸோ லக்கேஜோட ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தோன்னா அதே தான் வரும், லக்கேஜ் தான் வரும். நெக்ஸ்ட்டு ப்ளூரல் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க, மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? கிறிசஸ். ஸோ கிறிசஸோட ப்ளூரல் ஃபார்ம் கிறிசஸ். ஃபங்கஸோட ப்ளூரல் ஃபார்ம் ஃபங்கை. மீடியமோட ப்ளூரல் ஃபார்ம் மீடியா. ஃபிஷ்ஷோட ப்ளூரல் ஃபார்ம் ஃபிஷ். ஏன் இங்கே ஃபிஷ்ஷோட ப்ளூரல் ஃபார்ம் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறோன்னா, 2 ஃபிஷ் 3 ஃபிஷ் 4 ஃபிஷ்ன்னு சொல்லும்போது நம்ம ஃபிஷ் தான் யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ் மெனி ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லும்போது தான் ஃபிஷ்ஷஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபிஷ் தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன் சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன் ஸ்டுட் அப். டீச்சரை பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருந்த குழந்தைகள்லாம் எந்திரிச்சு நின்னாங்க. ஸோ இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன? ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கும் வித் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். ஸோ அதனால் இங்கே வந்து த சில்ட்ரன் ஸ்டுட் அப் இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்குது. அதனால் இது சிம்பிள் சென்டென்ஸ். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரின்னா என்ன? ER எழுதியிருப்போம். ஸோ 2 பேர் கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்போம். அப்போது லாங்கர் கம்பேரிட்டிவ் டிகிரி தான், டாலர் கம்பேரிட்டிவ் டிகிரி, வீக்கர் கம்பேரிட்டிவ் டிகிரி. லேயர்ன்றது தான் என்னது? கம்பேரிட்டிவ் டிகிரி கிடையாது. லேயர்னா என்ன? அடுக்கு, ஒரு கவரிங். அதனால் அது கம்பேரிட்டிவ் டிகிரி கிடையாது. நெக்ஸ்ட், பிக் அவுட் த வேர்ட்ஸ் இன் அலிட்ரேஷன் இன் த கிவன் பிலோ லைன் சொல்லியிருக்காங்க. அலிட்ரேஷன்னா ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர், ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் எங்கெல்லாம் சேமாக இருக்கோ அதெல்லாம் தான் அலிட்ரேஷன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல்னு இருக்குது. ஸோ இங்கே எஃப்எஃப்ன்ற வேர்டு ஃபார்வர்டு ஃபேஸ், இதுதான் வந்து எஃப்எஃப்ல ஸ்டார்ட் ஆகிருக்கு, ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதனால் இதுதான் அலிட்ரேஷன் வேர்ட். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர்.